ஈஸியாக சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். வெங்காயம், தக்காளி, தேவையான காய்கறிகள், சாம்பார் தூள், மிளகாத்தூள், 1½ கப்பு அரிசி, 1 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுட்டு இதில் 6 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கணும் மெஷர்மெண்ட்டு. இப்போ இதோட சாம்பார் தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிடணும். கிளறி மூடி போட்டு 6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 6 விசில் வந்துருச்சு. இப்போ இதை தாளிச்சுக்கலாம். வடைச்சட்டி வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிட்டு அதை எடுத்து சாப்பாட்டில் கொட்டி ஒரு கிளறி பரிமாறலாம். பாய்.